வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். டிசிடி ரசாயனம் அடங்காத 7 வகையான முழு ஆடை பால்மாக்களை சந்தைக்கு விநியோகிக்க சுகாதார அமைச்சு தீர்மானம். இதுவரையில் ஜனநாயகம் இல்லை என்று சிலர் தெரிவிக்கின்றனர். பாராளுமன்ற உறுப்பினர் திகாம்பரத்தின் அலுவலகம் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் 4 கைது. தவறளித்தவர்கள் எவராயினும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் தெரிவிப்பு. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரின் கொலை தொடர்பில் அந்த நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி மீது குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். தொழில்நுட்ப ஆய்வு நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளுக்கமைய இறக்குமதி செய்யப்பட்டு சுங்கத்தினால் விடுவிக்கப்படாத 7 வகையான முழு ஆடை பால்மாக்களில் டிசிடி ரசாயனம் அடங்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தமது தலைமையில் நேற்று கூடிய உணவுப் பொருட்கள் ஆலோசனை குழு கூட்டத்தில் இந்த விடயம் தெரியவந்ததாக சுகாதார பணிப்பாளர் நாயகம் டாக்டர் பாலித மகைப்பாளர் குறிப்பிட்டார். இதற்கமைய தற்போது டிசிடி ரசாயனம் அடங்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட 2 நிறுவனங்களின் பால்மாக்களை சந்தைக்கு விநியோகிப்பதற்கான அனுமதியை வழங்குவதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பால்மா வகைகளின் மாதிரிகளையும் ஆய்வு செய்து டிசிடி ரசாயனம் அடங்கவில்லை என்பதனை உறுதி செய்த பின்னர் அவற்றை சந்தைக்கு விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை வே புரோட்டீன் அடங்கிய பால்மாக்களில் காணப்படும் பாக்டீரியா தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் 5 அறிக்கைகள் நாளை கிடைக்கப்பெற உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்தது. எவருக்கும் எந்த ஒரு விடயத்தையும் பகிரங்கமாக தெரிவிக்கின்ற உரிமை இருப்பதாக ஜனாதிபதி தெரிவிக்கின்றார். கம்பளை தொழுவ பகுதியில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த மக்கள் சந்திப்பு பிரதமர் டிஎம் ஜெயரட்ன தலைமையில் நடைபெற்றது. நாட்டில் மின்சாரம் வழங்கக்கூடிய தொலைபேசியை வழங்கக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் வழங்கியுள்ளோம். அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பதற்கு பணம் தேவை. பாலத்தை நிர்மாணிப்பதற்கு பணம் தேவை. பாதைகளை நிர்மாணிப்பதற்கு பணம் தேவை. எனவே பணத்தை கொண்டு வந்து இவற்றை புனரமைப்பது தவறில்லை என்று நான் கூறுகின்றேன். கடனை செலுத்த முடியாவிட்டால் எமது நாட்டுக்கு கடன் வழங்குவதில்லை. உலக வங்கியிலும் ஆசிய அபிவிருத்தி வங்கியிலும் பணம் தருவதில்லை. இந்தியாவும் ஜப்பானும் கொரியாவும் கடன் தருவதில்லை. அந்த நாடுகள் தான் எமக்கு அதிகமாக கடன் வழங்குகின்ற நாடுகள். எமக்கு தந்தால் திருப்பி கொடுப்போம் என்று அவர்களுக்கு தெரியும். யுத்த காலத்திலும் 20ஆம் திகதிக்கு கடனை செலுத்த வேண்டியிருந்தால் 19ஆம் திகதியே செலுத்தி விடுவோம். நாம் எடுக்கின்றது கடன் அல்ல, நாம் பான் சாப்பிடுவதற்கு எடுக்கின்ற கடன். நாடு அபிவிருத்தி அடையும் போது மக்களிடையே அபிவிருத்திகளும் ஏற்படுகின்றன. மத விருத்திகளுடன் மாத்திரமே இருக்க வேண்டாம். අපිට පාන් කන්න ගත්ත ණය හාමුදුරුවෝ රටක සංවර්ධනය තුල තමයි ජනතාවගේ සංවර්ධනයත් ඇති වෙන්නේ. ආගමික සංවර්ධනයත් ඒකම තියෙන්න ඕන. ඒක மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அது சமாරු කියනවා எங்கு ஜனநாயகம் இல்லை என்று சிலர் கூறுகின்றனர். வெளிநாடுகளுக்கு சென்று நான் சர்வாதிகாரி என்று கூறுகின்றனர். ஏன் சர்வாதிகாரி என்று கூறுகின்றனர் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த 3-4 பேர் ஏன் சர்வாதிகாரி என்று கூறுகின்றார்கள் என்று நானும் தேடிக்கொண்டிருக்கின்றேன். மேடைகளில் இருந்து கொண்டு பகிரங்கமாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. கடந்த காலத்தில் மூழ்கி இருக்கவும் வேண்டாம், எதிர்கால கனவில் லைத்திருக்கவும் வேண்டாம். நிகழும் கணத்தில் சிந்தனையை நெறிப்படுத்துங்கள். கௌதம புத்தர். புத்திசாலித்தனமான இலங்கை பிரஜைகளை உருவாக்க வேண்டியது நிர்வாகிகளின் பொறுப்பு என முன்னாள் அமைச்சர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் தெரிவிக்கின்றார்.
அண்மையில் பேருவளையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பேருவள பகுதி மாணவர்களுக்கு புலமை பரிசில்களை வழங்கும் முகமாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இலங்கையர்கள் என்ற விதத்தில் சிந்திக்க வேண்டும். இலங்கையர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற ரீதியில் சிந்திக்க வேண்டும். நாட்டில் உள்ள மக்கள் பிரதிநிதிகள் நான் முஸ்லிம் பிரதிநிதி, நான் சிங்கள பிரதிநிதி என்று சிந்தித்தால் நாடு எங்கு செல்வது? இந்த நாட்டில் பற்றி எரிந்தது போதும். இந்த நாட்டில் உயிர்கள் பலியானது போதும். நாட்டில் அங்கவீனர்கள் உருவாக்கப்பட்டார்கள். அந்த தீ மீண்டும் ஏற்படாமல் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த தீயை உருவாக்குவது ஆவேசமடைகின்ற சமூகத்தை குழப்புகின்ற ஒரு சிறு குழுவே இருக்கிறது. நாட்டில் பெரும்பாலானவர்கள் தெளிவாக இருக்கின்றனர், தெளிவாக செயற்படுகின்றனர், பொறுமையாக செயற்படுகின்றனர். எனவே இவற்றை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யார் தவறு செய்தாலும், அவர் சிங்களமாக இருந்தாலும், முஸ்லிமாக இருந்தாலும், பௌத்தராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். நிர்வாகிகள் சட்டத்தை மௌனமாக்குவார்களாயின் அங்குதான் சிக்கல் உள்ளது. பயங்கரமான சூழ்நிலையும் அங்குதான் உருவாகிறது. சின்ன கதிர்காமம் என அழைக்கப்படும் தொன்மையும் வரலாற்று சிறப்பும் மிக்க யாழ்ப்பாணம் செல்வச்சந்திநிதி முருகன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தின் தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. யாழ் மாவட்டத்தின் வடமராட்சி மேற்கு முனையின் தொண்டிமான் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள செல்வச்சன்னதி ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் கடந்த 7ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. வசந்த மண்டப பூசையுடன் ஆரம்பமான இன்றைய உற்சவத்தில் சந்நிதியான், நடராஜ பெருமான் மற்றும் பிள்ளையார் முத்தேரில் உள்வீதி வலம் வந்ததுடன் வெளிவீதியில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினர். சந்நிதியான் ரதத்தில் வரும் காட்சியை தரிசித்து அருளாசி பெற நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அத்துடன் பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் காவடி, தீச்சட்டி முதலிய நேர்த்தி கடன்களையும் நிறைவேற்றினர். சின்ன கதிர்காமம், செல்ல கதிர்காமம் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகின்ற இந்த ஆலயத்தில் கதிர்காமம் ஆலயத்தை போன்றே வாய்க்கட்டி பூசை இடம்பெறுகின்றது. அன்னதான கந்தன் என்று அழைக்கப்படும் சந்நிதியான் ஆலயத்தில் நாளைய தினம் தீர்த்தோற்சவம் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்று புகழ்பெற்ற கிழக்கிலங்கை மண்டூர் முருகன் ஆலய தீர்த்தோற்சவம் இன்று நடைபெற்றது. மண்டூர் முருகன் ஆலயத்தின் தீர்த்தோற்சவம் இன்று காலை 10 மணி அளவில் இடம்பெற்றது. கடந்த மாதம் 31ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான இந்த ஆலயத்தின் உற்சவம் இன்று தீர்த்தோற்சவத்துடன் நிறைவு பெற்றது. மண்டூர் முருகன் ஆலயத்தின் தீர்த்தோற்சவத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளது. தங்கத்தின் பெறுமதி கடந்த 2 மாதங்களில் நேற்றைய தினம் உயர்ந்தபட்ச விலை பதிவாகியுள்ளதாக ராய்ட்டர் செய்தி சேவை குறிப்பிடுகின்றது. அமெரிக்க டாலரின் பெறுமதி வீழ்ச்சி மற்றும் சர்வதேச ரீதியில் தங்கத்தின் கேள்வி அதிகரித்தமை ஆகியவற்றால் தங்கம் உள்ளிட்ட உலோகப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. நேற்றைய தினம் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $1179.51 வரை அதிகரித்தது. இது 0.3% அதிகரிப்பாகும். வெள்ளியின் விலை 14% அதிகரித்துள்ளதாக ராய்ட்டர் செய்தி வெளியிட்டுள்ளது. அடுத்த வாரத்தில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $1,400 வரை அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. முடிவடைந்த ஒரு வருட கால பகுதிக்குள் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை 15% அதிகரித்துள்ளது. பிச்சை புகினும் கட்கே நன்றே என்பது மூத்தோர் வாக்கு. பின்தங்கிய கிராமங்களை அபிவிருத்தி பாதைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு கிராமத்தில் உள்ள பள்ளிக்கூடங்களை முன்னேற்றுவதுதான் உகந்த வழி. பல்வேறு நெருக்கடிகளின் மத்தியில் இயங்கும் ஒகிய பாடசாலை குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் என்று ஆராய்கின்றது.
ஊவா மாகாணத்தின் பதுளை மாவட்டத்தில் வெளிமட பிரதேச செயலாளர் பிரிவில் ஒகிய தோட்டத்தில் ஒகிய தமிழ் வித்தியாலயம் அமைந்திருக்கின்றது. 7 ஆசிரியர்களுடன் இயங்கும் இந்த பாடசாலையில் 150 மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர். 3 மணி நேரம் மாத்திரம் திறக்கப்பட்டிருக்கும் இந்த பாடசாலை தினந்தோறும் காலை 9 மணிக்கு திறக்கப்பட்டு மதியம் 12 மணியோடு மூடப்படுவதன் காரணமாக மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். எங்களுக்கு படிக்க வசதி இல்லை. மழை வந்தா ஸ்கூல்லாம் உழுகுதே, புத்தக கோப்பையெல்லாம் நனைஞ்சு போகுது. அடுத்த வகுப்புல சத்தம் போட்டுக்கிறதுனால எங்களுக்கு படிக்க முடியல. டீச்சர்மார்களும் நேரத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு படிக்க இல்லை. 36 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வெளிமடையிலிருந்து ஒகியவுக்கு வரும் பேருந்து ஒன்றே இந்த பகுதிக்கான போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படுகின்றது. இதனால் வெளிமட போன்ற தூர இடத்திலிருந்து வரும் ஆசிரியர்கள் குறித்த பேருந்தில் பயணம் செய்ய வேண்டியுள்ளதால் பாடசாலை இயங்கும் நேரம் 3 மணித்தியாலங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஆசிரியர் குறைவா இருக்காங்க. ஆசிரியர்மார்கள் சுணங்கி வராங்கன்னு காரணம் என்னன்னு கேட்டாக்க அவங்களுக்கு போக்குவரத்து வசதி பத்தாம இருக்கு. 9:30 மணிக்கு தான் பஸ், 9 மணி அளவில் பஸ் வருது. அதுக்கு பிற்பாடு தான் அவங்க நடந்து அதுல இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் பாடசாலைக்கு வந்து படிப்பிக்கணும். விளையாட்டு உபகரணங்களோ கற்றல் உபகரணங்களோ எதுவுமற்ற நிலையிலேயே இந்த பாடசாலை இயங்கி வருகின்றது. போதிய இடவசதிகள் இல்லை. ஒரே கட்டிடத்தின் கீழ் ஒவ்வொரு வகுப்பிலும் 2 வகுப்புகளை போட்டு ஒரு அறையில் படிப்பிக்கிறோம். தரம் 1-2 மாணவர்களுக்கு இடவசதியின்மையால் தோட்டத்துக்கு சொந்தமான ஒரு கட்டிடத்தில் வகுப்புகளை நடத்துகின்றோம். இங்கு தரம் 7 வரையான வகுப்புகள் மாத்திரமே நடைபெறுகின்றன. இந்த மாணவர்களுக்கு தொடர்ந்து கல்வி கற்பதற்கு பிரதேசத்தில் பாடசாலைகள் எதுவும் இல்லை. 5,000-6,000 கட்ட இயலாது. எங்களுக்கு வசதி பத்தாது. எங்களுக்கு ஸ்கூல்ல தான் மின்னுக்கு கொண்டுகிட்டு வர வேண்டும். தினமும் கூலி வேலை செய்து தமது நாட்களை நகர்த்தும் ஒகிய தோட்ட மக்களின் பிள்ளைகள் நிறைவான கல்வி கற்கவும் அதன் மூலம் வளமான எதிர்காலத்தை பெறவும் சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. கட்சிக்கு வெற்றியை தேடி தருவதற்காக ஜே.ஆர். ஜெயவர்தன திறமையானவர்களை அருகில் சேர்த்துக் கொண்டதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் சிறிசேன குரே குறிப்பிடுகின்றார். இதன் பிரகாரம் தனிப்பட்ட ரீதியில் ஆர். பிரேமதாச மீது விருப்பமற்றவராக ஜே.ஆர். ஜெயவர்தன இருந்த போதிலும் வெற்றியின் பொருட்டு அவரை அருகில் சேர்த்துக் கொண்டதாக சிறிசேன குரே குறிப்பிடுகின்றார். ஆர். பிரேமதாச மக்களின் செல்வாக்கை பெற்றுக்கொண்ட ஒரு தலைவர் என்பதுடன் அவர் இன மத கட்சி பேதங்களின்றி திறமையானவர்களை தம் அருகில் சேர்த்துக் கொண்டதாக சிறிசேன குரே தெரிவிக்கின்றார். ඡන්දසටනක් කරන නායකයා ජනතාවගේ ප්‍රසාදය දිනාගත් කෙනෙක් වෙන්න ඕනේ. தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபடும் தலைவர் மக்கள் விருப்பை வெற்றி கொண்டவராக இருக்க வேண்டும். மக்களுடன் நெருக்கமுடையவராக இருத்தல் வேண்டும். மக்களின் அபிலாஷைகளை அடையாளம் காணக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் பேசக்கூடிய ஒருவராகவும் இருப்பது அவசியமாகும். அந்த விடயத்தின் அடிப்படையிலேயே ஜெயவர்தன ஆர். பிரேமதாசுவை தெரிவு செய்தார். தனிப்பட்ட ரீதியில் அவர் மீது கொண்டிருந்த விருப்பத்தின் அடிப்படையில் அவரை தெரிவு செய்யவில்லை. ஜெயவர்தன திறமையானவர்களை தனக்கு நெருக்கமாக்கிக் கொண்டார். இதுவே வெற்றிக்கான காரணமாகும். பிரேமதாசு தொடர்பில் கூறுவதாயின் எவராயினும் திறமை இருப்பின் அவரை அருகே சேர்த்துக் கொள்வார். என்ன கட்சியாயினும் இனம் மதம் எதனையும் அவர் கருத்தில் கொள்ள மாட்டார். அதுவே அவரது வெற்றியாக அமைந்தது. எனவே கட்சியொன்றை குறிப்பாக அனைவரையும் அரவணைத்து செயற்பட வேண்டும். தலைவர் என்பவர் யார்? புதியவற்றை சிந்தித்து அவற்றை நடைமுறைப்படுத்தி நான் கூறியது போன்று திறமையானவர்களூடாக அவற்றை இன்னும் சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும். அதுவே தலைமைத்துவம். இலங்கையில் அப்போதைய சிறந்த பேச்சாளர் ஆர். பிரேமதாஸ் என்று கொல்வின் ஆர். டி. சில்வா ஒரு தடவை என்னிடம் கூறியது இன்று போல் ஞாபகம் இருக்கிறது. මට අද වෙනක මතකයි කොල්වින් ආර්. ඩි. සිල්වා මැතිතුමා මට කිව්වා සිරි අද ලංකාවේ ඉන්න දක්ෂම කතිකයා ආර්. ප්‍රේමදාස කියලා. தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபடும் தலைவர் மக்கள் விருப்பை வெற்றி கொண்டவராக இருக்க வேண்டும். முன்னைய சந்தர்ப்பங்களை போன்றோ இம்முறையும் தேர்தலுக்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க தனது நெருங்கிய சகாக்களுடன் வெளிநாடு செல்வாரா என்பது தொடர்பில் கடந்த ஜூலை மாதம் நாம் SMS மூலமும் newsfirst.lk என்ற எமது இணையதளம் ஊடாகவும் கருத்து கணிப்பொன்றை நடத்தியிருந்தோம். ரணில் விக்ரமசிங்க வழமை போன்றோ வெளிநாடு செல்வார் என 74% கருத்து தெரிவித்திருந்தனர். அவர் வெளிநாடு செல்ல மாட்டார் என 26% கருத்து வெளியிட்டிருந்தனர். எவ்வாறாயினும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நேற்று முன்தினம் வெளிநாடு சென்றுள்ளார். அவர் தற்போது
நாட்டில் இல்லை. කොයි නායකෙක් වුණත් කෙලේ ගුණ දන්න නායකයෙක් විය යුතුයි. කෙලේ ගුණ නොදන්න නායකයෙක්ට කවදාවත්ම හරියන්නේ නැහැ.